மா மா என்னப்பா? அப்பா எங்க? அப்பா மாடியில குளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி. இருப்பா, டிஃபன் சாப்பிட்டுட்டு போ. பசிக்கலாமா? அப்புறம் சாப்பிட்றேன். எதுல பார்த்தாலும் அவசரம். எல்லாம் அவங்க அப்பா மாதிரியே. அப்பா என்னடா? இத பாருங்க. என்னது? நீயே சொல்லு. பணத்தை சீக்கிரமா கட்ட சொல்லி ஃபைனான்ஸ் கம்பெனில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. கட்டலாண்டா. அந்த சந்திரமதியால நமக்கு எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? அவளை எப்படியாவது நம்ம வழி கொண்டு வரலான்னு பார்த்தா முடியலையப்பா. அந்த ரஞ்சனியாவது நம்ம பக்கம் இழுக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாம போச்சு. எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு சொல்றேன், அப்போ கூட ஒத்துக்க மாட்டாப்பா. ரஞ்சினி பணத்துக்கு மயங்குற ஆள் இல்லடா. சந்திரமதி மேல இருக்கிற விசுவாசம், தொழில் மேல இருக்கிற பக்தி, அந்த பக்தியும் விசுவாசமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உடைய போகுது. தம்பி, இந்தாங்க தம்பி. கொஞ்ச நேரம்னு சொன்ன வார்த்தை கூட கொஞ்சம் அதிகம் தான் போட்டிருக்கு. அவ பண்ற மொத்த வியாபாரத்தோட ஜாதகமும் இதுல இருக்குடா. எப்படிலாம் சாமர்த்தியம் சமாளிச்சிருக்கா பாரு. இது மட்டும் இன்கம் டாக்ஸ்ல மாட்டினா அவ கதை அதோ கதிதான். இன்னொரு விஷயம், இது ரஞ்சனிக்கு தெரியாதுல்ல? தெரியாது தம்பி, ரகசியமா தான் எடுத்துட்டு வர சொன்னேன். இது இன்கம் டாக்ஸ் காமிச்சிட்டா? அதுக்கு முன்னால இது ரஞ்சினி வீட்டுக்கு போகணும். இந்த ஃபைல் மூலமா ரஞ்சினி மேல சந்திரமதிக்கு ஒரு சந்தேகத்தை வர வைக்கணும். அப்படி சந்தேகம் வந்துருச்சுன்னா ரஞ்சினி மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதுக்கப்புறம் எப்ப வேணும்னாலும் ரஞ்சினியை நம்ம பக்கம் எடுத்துக்கலாம். ரஞ்சனியை விட சந்திரமதி தான்ப்பா நம்மளோட எதிரி. ஸ்ட்ரைட்டா அவகிட்டே மோதிட்டா ஒரு அறிவாளியை பக்கத்துல வச்சுக்கிட்டா என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம். ரஞ்சினி அங்க இருக்கிற வரைக்கும் எதிலையும் சந்திரமதி ஈஸியா தப்பிச்சிருவா. அதனால முதல்ல இவ்வளவு கவனிப்போம், ரெண்டாவதா சந்திரமதியை பார்த்துப்போம். இந்த ஃபைல் ரஞ்சினி வீட்டுக்கு எப்படியாவது போகணும். அதை நீ தான் பண்ற. ஆனா எந்த காரணத்தை கொண்டு இது ரஞ்சினிக்கு தெரியவே கூடாது. புரியுதா? சரிங்கப்பா. இந்த ஜாக்கிரதையா செய். சரிங்கப்பா.
ஹலோ 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 யாரு யாருன்னு கேக்குறேன்ல, பேச மாட்டீங்களா? ஹலோ ஹலோ, பேச மாட்டீங்களா? ஏய், என்ன என் குரல் தெரியலையா? நான் தான் உன் ஐஸ்வர்யா. என்னடி வேணும்? எதுக்கு இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ற? சும்மாதான். நேத்தி என்ன அலக்கழிச்சது பத்தாதா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனைக்கு திட்டம் போட்டிருக்கியா? மறுபடியும் எதுக்கு திட்டம்? அதான் முதல் திட்டத்திலேயே எல்லாம் முடிஞ்சிருச்சே. நிஜமாவே நான் பிளான் பண்ணி தான் கார்த்தி பண்ணேன். நான் எப்ப உன்னை பார்க்க வந்தாலும் நீ என்ன பார்த்துட்டு விலகி விலகி போறியா? உன்னை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும்னு நினைச்சேன். எனக்கு வேற வழி தெரியல. அதான் போய் சொல்லி உன்னை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சு ஜூஸ்ல தூக்க மாத்திரை போட்டு கொடுத்து நீ மயக்கமானதும் எங்க அம்மாவையும் உங்க அக்காவையும் ஃபோன் பண்ணி வர வச்சு உன்னை மாட்ட வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஃப்ரூட் ஜூஸ் மாறிடுச்சு. நீ குடிக்க வேண்டியதை நான் குடிச்சிட்டேன். உன் புத்தியில நல்ல எண்ணமே வராதாடி? நல்லதோ கெட்டதோ எனக்கு நான் நினைச்சது நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா, இவ்ளோ தூரம் பேசுறியே, நான் மயங்கி கிடந்தோன்னு நீ என்ன பண்ணிருக்கணும்? உடனே நீ என்ன அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும். இல்ல எங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். அப்படிலாம் பண்ணிருந்தேன்னா நீ ரொம்ப நல்லவன்னு நம்பி இருப்பேன். ஆனா நீ ஏய், என்ன பண்ண? ஏய் சொல்லு, என்ன பண்ணன்னு சொல்லு. டேய், என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அது ஃப்ரெண்டுக்கா, ஒரு சின்ன பிரச்சனை, அதான். அதுக்குன்னு எல்லாரும் தூங்குற நேரத்துல காலையில பேசக்கூடாதா? சரிக்கா, நான் பேசிக்கிறேன். காலையில பேசு. சரி, நீ போ. ஏய், வர வர உன் டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியாட்டே இருக்கு. இனிமேல் இப்படி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இனிமே இப்படி நடந்துக்கவே மாட்டேன்பா. ஏன்னா நீதான் ஹஸ்பண்ட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்ல? ஏய் கார்த்திக், போன் கூட. ஏய், முக்கியமா பேசிட்டு இருக்கேன்ல. யார்கிட்ட? அதெல்லாம் உனக்கு எதுக்குடி? முக்கியமான ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியும். யாருன்னு நீ முதல்ல சொல்லு. இப்ப தெரிஞ்சு என்னடி பண்ண போற? தெரிஞ்சு நான் ஒன்னும் பண்ண போறதில்ல. நான் அர்ஜென்ட்டா போன் பண்ணோம், கொஞ்சம் போனை கொடு. நானும் அர்ஜென்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 1/2 hour கழிச்சு வா, போ. போய் உன்கிட்ட கேட்டும் பாரு. சிப்படி. நான் போய் அக்கா சிலையே வாங்கிக்கிறேன். ஹலோ ஹலோ, வச்சிட்டா. ஏய், போனை வச்சிராத. இப்ப நீ போனை வச்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் அப்புறம் நிறைய நம்பர்ல இருந்து நான் போன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐஸ்வர்யா, இது உனக்கு நல்லது இல்ல. மரியாதையா போனை வச்சிரு. ஏய், இன்னும் கொஞ்ச நேரம் கார்த்தி. என்னமோ தெரியலடா, உன் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் டெய்லி 2 hours இந்த டைம்க்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? சரி, வச்சிடுறேன். குட் நைட்.
வணக்கம் சார். வணக்கம். யாரை பண்ணி? இது ரஞ்சனி மேடம் வீடு தானே சார்? ஆமா இதுதான். நான் அவங்க ஆஃபீஸ்ல இருந்து வரேன் சார். எப்பா ஆபீஸ்ல இருந்து வரங்கற? அப்புறம் அட்ரஸ் கேட்டு குழம்புற? இல்ல சார், சொன்னாங்க, வர அவசரத்துல மறந்துட்டேன் சார். சரி சொல்லு, என்ன விஷயம்? சார் இது முக்கியமான ஃபைலா, ரஞ்சனி மேடம் வீட்டில் கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னாங்க சார். அப்படியா? சரிப்பா. ஓகே சார், அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். சரி. சாரதா, என்னங்க நான் ஐயரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேம்மா. பேசிட்டு ஐயரை கையோட கூட்டிட்டு வந்துருங்க. சரி. ஹலோ வசுந்தரா, நான் தான் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? மது எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இங்க எல்லாரும் நல்லா இருக்கோங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த 2-3 நாளைக்கு மது கொஞ்சம் அப்செட்டா இருந்தா. இப்ப நார்மல் ஆயிட்டா. பழையபடி கலகலப்பா பேச ஆரம்பிச்சிட்டா. ஏமா, மதுவுக்கு தான் 6 மாசம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. அதனால மதுவை கூட்டு நீ பேசாம இங்க வந்துடலாம்ல. என்னம்மா? இல்லங்க, இப்ப என்னால வர முடியாது. அம்மாக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. என்னம்மா சொல்ற? ஆபரேஷனுக்கு அப்புறம் நல்லா இருந்தாங்க நீ தானே சொன்ன. இப்போ மறுபடியும் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல, பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஜெனரல் செக்கப்ஸ் தான், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் முடியற வரைக்கும் நான் அம்மா பக்கத்திலேயே இருக்கணுங்க. சரிம்மா, எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். டேக் கேர். ஓகே? சரிங்க. வசுந்தரா, போன்ல யாரு? மதுவோட அப்பாவா? ஆமாமா. எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு, எதுக்காக அப்படி சொன்ன? இல்லம்மா, மதுவை கூட்டிட்டு வர சொன்னாரு. இப்ப என்னால அங்க போக முடியாது, அதனாலதான் அப்படி சொன்னேன். நானே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இங்க நடந்திருக்குமா. அந்த நிமிஷத்துல இருந்து ஊருக்கு திரும்பணுன்ற என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். என்ன சம்பவம்? சொல்லு வசுந்தரா. சந்திரமதிய பார்த்தேன். சந்திரமதியவா? ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன். எங்க பார்த்த? அவ என்ன சொன்னா? அவ என்ன பார்க்கலம்மா, நான் தான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் அனுப்பி விசாரிச்சுட்டு வர சொன்னேன். இன்னைக்கு அவளோட நிலைமையே வேறையா. பெரிய பிசினஸ் உமனா, சொசைட்டில இருக்கிற விஐபில அவளும் ஒருத்தியா. வசுந்தரா, எப்படி இருந்தாலும் சரி, அவ பண்ண துரோகம் அவளை சும்மா விடாது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவ பண்ண துரோகத்துக்கு அவ அனுபவிச்சு தான் தீரணும். சந்திரமதியோட நான் போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா சத்தியமூர்த்தி அண்ணனை பார்த்தாகணும். சத்தியமூர்த்தின்னா உங்க அப்பா கூட ஒரு வக்கீல் இருந்தாருன்னு சொன்னிய அவராமா? ஆமாமா, அவரை கண்டுபிடிக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. அதான் ராமச்சந்திரன் அனுப்பி விசாரிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். ஏமா, ஒருவேளை அவரையும் சந்திரமதி ஏதாவது பண்ணியிருப்பாளோ? என்னாச்சு ராமச்சந்திரன்? மேடம், கொடைக்கானல்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க மூலமா நீங்க சொன்ன அட்ரஸ்ல மிஸ்டர் சத்தியமூர்த்தி இருக்காரான்னு தேடி பார்க்க சொன்னேன். அவங்க தேடி பார்த்துட்டு அப்படி யாரும் இல்லைன்னு தகவல் சொன்னாங்க. இருந்தாலும் தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க. எப்படியும் அவரை கண்டுபிடிக்கணும் ராமச்சந்திரன். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை கண்டிப்பா பார்க்கணும். அவரை வச்சுதான் நிறைய திட்டங்கள் போடணும். ஓகே மேடம்.